அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ப்ரைவேட் இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் இல்லை கவர்மெண்ட் ஜாபில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட ஒரு பார்ட்டாக இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி. இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது வந்து பிஇ சிவில் மெக் ஆர்க்கு சிஎஸ்சி இந்த ஸ்ட்ரீம் எல்லாருக்குமே வந்திருக்கு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட். ஜாயின் இந்தியன் ஆர்மி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து அஃபிஷியலான வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நோட்டிஃபிகேஷன்ற ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் மேன் 57. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மற்ற கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ரெகுலராக கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து ஆர்மி. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும். நான் சொல்கிறது தவிர்த்தும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஃபுல் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து மாறுபடலாம். ஆல்ரெடி ஆர்மியில் ஒர்க்கிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் யார் வந்து அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ள விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் கூப்பிட்ருக்காங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். நம்ம நார்மலாக மீதம் உள்ளதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து விடோஸ்க்கும் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஹூ டைட் இன் ஹார்னஸ் ஃபார் கிராண்ட் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இன் த இந்தியன் ஆர்மி. அவங்களுக்கும் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே காமர்ஸ் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2021 இந்த இயரில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை தமிழ்நாடு. இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. நேபாள், அப்புறம் இந்தியன் ஆரிஜின் இல்லை வந்து வெளியே ஆரிஜின் ஆகி மைக்ரேட் ஆகி வந்தவங்க. இந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கும் இங்கே வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட் வந்து 20 to 27 years ஆஸ் ஆஃப் ஆன் 1 அக்டோபர் 21. இது வரைக்கும் இந்த டேட்டில் 20லேருந்து 27 இயர்ஸ்குள்ளே இருக்கலாம். ஃபைனல் இயரும் எலிஜிபிள். அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கேண்டிடேட்ஸ் பார்ன் பிட்வீன் 2 October 1994 to 1 October 2001. இதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளிகபிள். அதுக்கடுத்து ஃபார் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க டீட்டெயில். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா டிஓபி வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதான் நீங்கள் வந்து 10th + 2ல் வாங்கியிருப்பீங்க மார்க்கு. அந்த ஸ்கூலில் வந்து என்ன டிஓபி கொடுத்துருக்காங்களோ அதோட செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்ளைங். பிஇன்னு நான் சொல்லிட்டேன். பிஇயில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம கீழே பார்ப்போம். பிஇயில் ஃபைனல் இயர் இவங்களுக்குலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 57 அண்ட் உமன் பார்த்தீங்கன்னா 28. அண்ட் தென் ஃபார் ஃபைனல் இயர்ஸ். ஃபைனல் இயர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இன்ஜினியரிங் டிகிரி அப்படின்னா, அதாவது இவங்க வந்து சிஜிபிஏ தான் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு பார்க்க போகிறாங்க. சிஜிபிஏ வந்து இம்பார்ட்டண்ட்டு இந்த விஷயத்தில். கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் இவங்க வந்து அந்த இன்டர்வியூ விஷயத்தை வந்து மேற்கொள்வாங்க போல். அதனால் வந்து இந்த நீங்கள் வந்து 6th செமஸ்டர் வரைக்கும் என்ன சிஜிபி எடுத்திருக்கீங்களோ அதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் ஃபைனல் இயருக்கு. அண்ட் தென் பிஆர்க் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு 8th செமஸ்டர் வர அப்ளிகபிள். அண்ட் தென் அதர் டிகிரிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரின்சிபல்கிட்ட வந்து ஆத்தரைஸ்டு வாங்குற மாதிரி வேணும். நீங்கள் 6th செமஸ்டர் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அந்த 6 செமஸ்டருக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸும் வந்து நீங்கள் அவங்களுக்கு அட் த டைம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே இருக்குது. அக்டோபர் 2021 இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிடணும். பிஆர்க்கோ இல்லை இன்ஜினியரிங் டிகிரியோ அது வந்து முடிச்சிடணும். சர்டிஃபிகேட் ஏதாவது ப்ரொவிஷனல் இல்லை இன்ஜினியரிங்கான ப்ரூஃப்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க லேட்டரில். அதுவும் பார்ப்போம்.
அண்ட் தென் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்துட்டு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மென்க்கு இதில் பார்த்தீங்கன்னா 60 வேக்கன்சிஸ் ஃபார் சிவில், ஆர்கிடெக்டில் வந்து 1, மெக்கானிக்கலில் வந்து 5, அண்டு ட்ரிபிள் 8, எலக்ட்ரானிக்ஸ் 2, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ 31, அண்ட் ஐடி 12, இசிஇ 5. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸுக்கு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏரோநாட்டிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் உங்கள் கூட படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 175 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் மென். அண்ட் உமன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி சிவிலில் 5, மெக்கானிக்கல். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீமும் அதே மாதிரி வருது. அண்ட் தென் ஃபார் விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஒன்லி. ஸோ இதில் வந்து வேக்கன்சி 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கமிஷன். ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கிராண்டட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆன் probation in the rank of lieutenant from the date of commencement of the course or the date of reporting at officers training academy. அதாவது நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ என்றைக்கு ரிப்போர்ட் பண்ணணும் ஓடிஐயில், அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் வந்து என்றைக்கு நீங்கள் வந்து வரணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பே அண்ட் அலோவன்ஸ் வில் பி பெய்ட் ஃபார் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங் வந்து டியூரேஷன் வந்து 49 வீக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே தான் நடக்கும், சென்னையில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதாவது மேரேஜ் பொறுத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ வில் பி அலௌட் டு மேரி டியூரிங் த பீரியட் ஆஃப் ட்ரைனிங் நார் இஆர்சி அலௌட் டு லிவ் வித் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். அதாவது ட்ரைனிங் அப்போ மட்டும்தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். அதுக்கடுத்து வந்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் மேரி அன்டில் தே கம்ப்ளீட் த ஃபுல் ட்ரைனிங் அட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இதுவும் வந்து மெயின் விஷயம். ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஸோ இஃப் ஆர் ஷீ மேரிஸ் ஒயில் அண்டர் ட்ரைனிங் அவங்கள வந்து வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ட்ரைனிங்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ட்ரைனிங் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லியபிலிட்டி ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெனர் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் வந்து ட்ரைனிங்கை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் காஸ்ட் வந்து கொடுக்கணும் அந்த ட்ரைனிங்க்கு அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா. ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு இயருக்கு ப்ரொமோட் ஆவாங்க இந்த விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பே. ஸோ பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்காக இப்போ வந்து 56,100 ருபீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் அலோவன்ஸ், அதுக்கடுத்து கேடட் ட்ரைனிங் இதெல்லாமே வரும் இப்போ. ஸோ கிராண்ட்டு, ஃப்ளையிங் அலோவன்ஸ், அப்புறம் அதர் அலோவன்ஸ். ஸோ இதெல்லாமே வரும். யூனிஃபார்ம் அலோவன்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அலோவன்ஸ், அதுக்கடுத்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே தனியாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தனித்தனியாக மாறுபடலாம், அதை பாருங்கள் மெயினாக. அண்ட் தென் ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் ஃபண்ட். ஸோ இது வந்து ஆர்மி பீப்புள்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ். அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ www.joinarmy.nic.in இதில் தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் என்ட்ரி ஆர் அப்ளை லாகின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலிமா உள்ளே லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அண்ட் தென் கீழே நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பண்ணிங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அது இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்வைஸ் டு ரீட் த நோட்டிஃபிகேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் தென் ஃபில் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ நோட் 1, நீங்கள் வந்து அதிகமான அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துடக்கூடாது. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிஜிபிஏ, கிரேட்ஸு,
இதை வந்து மார்க்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த கன்சர்ன்ட் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கீழே நிறைய சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து நீங்கள் எஸ்எஸ்பி ட்ரைனிங் அப்போ வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து அன்றைக்கே ரிட்டர்ன் பண்ணுறாங்க, வெரிஃபிகேஷன் முடியவுமே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேரி அவுட் பண்ணலை எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்போ அப்படின்னா அவங்களத வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லைனா அவங்கள வந்து அனுப்பி வைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2 காப்பி எடுத்துக்கணும். ஸோ ஒரு காப்பி உங்கள் கீழே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹார்ட் காப்பியை வந்து டிஜிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறப்ப அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுதான் நான் ப்ரீவியஸாக சொன்னது, ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு நபர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பிஇ ஃபைனல் இயருக்கு என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 செமஸ்டர் 3rd இயர் அந்த இது சொல்லியிருந்தது. இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வரணுன்றது முன்னாடியே மேலே அந்த நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து ஷார்ட் லிஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் டிபெண்டிங் ஆன் த கட் ஆஃப் பர்சன்டேஜ் வில் பி இன்டர்வியூட் அட் ஒன் ஆஃப் த செலெக்ஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அலகாபாத், போபால், பெங்களூரு, அப்புறம் பஞ்சாப். ஸோ இதில் வந்து சைக்காலஜிஸ்ட் அவங்கள வந்து டெஸ்டிங் ஆஃபீஸர், இன்டர்வியூ ஆஃபீஸர், ஸோ அவங்கள வச்சு உங்களுக்கு வந்து காலப் லெட்டர் வரும் இமெயிலில், இல்லை ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதில் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுவும் மெயினான விஷயம், இதுவும் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கும் செலெக்ஷன் ப்ரொசீஜரில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜு நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உடனே அன்றைக்கே வந்து உங்களை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்போ 5 நாள் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நம்ம இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த பர்டிகுலர் செக்ஷன் சொல்கிற செக்ஷனில் போயிட்டு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் வந்து எடுப்பாங்க. ஸோ ஸ்டேஜ் 2க்கு அப்புறமா எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ட்ராவல் அலவன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் போகிறீங்க ஃபஸ்ட் டைமாக அப்படின்னா ட்ராவல் அலவன்ஸ் வந்து ரயில்வே அண்டு பஸ் ஃபேரும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் மெரிட் லிஸ்ட்டு, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து வில் பி நாட் என்டர்டெயின்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுதான் மேஜராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஓப்பன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மே ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 21. ஸோ நான் வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படியே ஃபுல்லாக சொல்லலை. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கேட்டகிரியாக பிரிஞ்சிருக்கு. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி, பிஇ படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி, உமனுக்கு ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதிலே வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்த்துட்டு இதில் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்ம நார்மலாக பண்ணுற கவர்மெண்ட்டு ஜாபுக்கான அப்ளிகேஷனுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா இது வந்து ஆர்மி பேஸ்டு ஜாப் அப்படின்றதால அவங்களது நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மிகப்பெரிய ஒரு தப்பாயிரும். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு டேட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 25 வரை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 23 வரை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் 23 வரை. ஸோ மொத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 வந்து 57 வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதில் வந்திருக்க நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸும், மேஜர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸும் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பற்றின விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நோட்டிஃபிகேஷனை தனியாக ரெஃபர் பண்ண வைங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.